ஹாய் மக்களே, ஒன் மோர் டைம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, மனசால் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நான் எதிர்பாராத விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரே நாள் மோர் தென் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு வேலையை ரொம்ப சின்சியராகவும் நேர்மையாக பண்ணுவேன்றதை 100% கேரண்டியாக உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க திரை விமர்சனத்துக்கு உள்ளே போகலாம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற 3 படங்களில் ஆல்மோஸ்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற எல்லா படமும் ரொம்ப ஹியூமர் பேஸ்டாக தான் வந்திருக்கு. மேபி இந்த வாரம் சிரிப்பு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம பாட்டில் ராதா ஒரு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மணிகண்டன் நடித்து வெளிவந்திருக்கிற குடும்பஸ்தன். உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபன் ஃபில்லிங் மூவி. ஒரு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எப்பயுமே அந்த எண்டில் தான் கன்க்ளூஷன் மாதிரி சொல்லுவோம். நான் இப்போயே கேரண்டியாக சொல்கிறேன், யூ வில் ஹாவ் அ பிளாஸ்ட். அதுக்கு நான் கேரண்டி. படத்தை இந்த யூடியூபர் டீம்ஸ் ஒன்று இருக்குது, நக்கலைட்ஸ்ன்னு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க அந்த டீம் தான் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சிருக்காங்க. அவங்களோட டீமே ஃபுல்லாக கம்பைன்டு ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்திரன் அவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. ராஜேஸ்வர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வைஷாக் மியூசிக் போட்டிருக்காரு. எல்லோரும் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கேரக்டர் செலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மணிகண்டன் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மணிகண்டனோட ஒரு ஸ்டைல் எப்படி ஆகிப்போச்சுன்னா, மைக் மோகன் மாதிரி மிடில் கிளாஸ் ஸ்டோரி வந்ததுன்னா அதுக்கு மணிகண்டன் தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கை செட் பண்ணிட்டார் மணிகண்டன். கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்காருங்க. ஒரு சராசரி ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுடைய லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும், அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கும், அதில் எல்லாத்துலேயும் கச்சிதமாக மணிகண்டன் பொருந்திருக்கார். படத்தோட ஒன்லைனர், ஒரு அம்மா அப்பா, ரொம்ப பக்தின்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு அம்மா, ரியல் எஸ்டேட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க அப்பா, மாசமாக இருக்கிற பொண்டாட்டி, இவங்க எல்லாத்துடைய தேவைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் தேவைகள் இருக்குது. அது அவ்வளோத்தையும் தனக்கு வரக்கூடிய அந்த சின்ன வருமானத்தை வச்சு எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிப்பானோ அந்த டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை அப்படியே திரைக்கதையாக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எஸ்பெஷலி மணிகண்டன் அந்த கேரக்டரில் கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் பையன், நல்ல மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒவ்வொரு சீனுமே நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். இது நம்ம வீட்டில் அப்படி நடந்ததில்லை, இது இப்படி நடந்ததில்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு டிஃபிகல்ட்டிஸை மணிகண்டன் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் பையன் எப்படி ஃபேமிலியை கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறாங்கிறத அப்படியே திரை முன்னாடி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கூடோஸ் டு என்டையர் டீம். படத்தில் நம்ம குரு சோமசுந்தரம் அவரை பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். ஐ திங்க் இந்த வாரம் குரு சோமசுந்தரம் வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் பாட்டில் ராதாவில் வேறு டைமென்ஷனில் அப்படியே பாவம் போல் மிரட்டி தள்ளியிருப்பார், காமெடி பண்ணியிருப்பார். இந்த படத்துலேயும் காமெடி பண்ணியிருக்காரு, பட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காமெடி பண்ணியிருக்காரு. அவரும் மணிகண்டனும் வர சீனெல்லாம் தியேட்டர் உளுந்து சிரிக்குது. எஸ்பெஷலி அவர் சைனாவுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சைனீஸ் ட்ரெஸ்லேயே இருக்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சைனீஸ் ஃபுட்டாக சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் நகைச்சுவைன்னு உச்சகட்டம். அவருக்கும் மணிகண்டனுக்கும் இருக்கிற அந்த என்கவுண்டர்ஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த அவர் மணிகண்டனுடைய அக்கா புருஷனாக வருவார். அந்த சீன்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படத்துடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கன்னா, ஓவராலாகவே படத்தில் நம்ம ரீசெண்ட் டேஸில் நம்ம இந்த மதுரை பாஷை நிறைய பார்த்து சலிச்சு போச்சு. அதே மாதிரி மெட்ராஸ் பாஷை அதையும் பார்த்து சலிச்சு போச்சு. ஆக்சுவலி அப்போல்லாம் முந்தின காலத்துலாம் என் ஞாபகம் இருக்குது, சத்யராஜ் அவர்கள்லாம் ஹீரோவை நடிக்கிறப்ப கோயம்புத்தூர் பாஷை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சின்ன கவுண்டர் அதெல்லாம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே வரும். ரொம்ப நாள் கழித்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் என்டையர் பாஷை படம் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சின்ன ரிலீஃபாக கூட இருக்குது. நம்ம ஏதோ ஒரு கோயம்புத்தூருக்கு போய்ட்டு வந்த ஃபீல் இருக்குது. அது ஒரு நல்ல சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இந்த படத்துலன்னு சொல்லலாம். படத்தில் நிறைய அங்கங்கே இந்த ஒரு பாத்ரூம் சீன் வந்துகிட்டே இருக்கும். அந்த சீன் வர சீனில் நீங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அடிக்கடி அந்த சீன் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது.
இதில் ரசிக்கிற மாதிரி நிறைய சீன்கள் இருக்குது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஜென்சன் திவாகர் வந்து ஒரு பாட்டில் மூடியை முழுங்கிடுவார். அந்த மூடியை முழுங்கிட்டு அதை எடுக்க முடியாமல் அவர் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் தேட்டரில் உளுந்து சிரிக்கலாம். அதே மாதிரி எண்டில் ஒரு சீனில் வந்து மணிகண்டன் வந்து வெடித்து செதறுவார். அதாவது ஒரு குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரத்தோட ப்ரெஷர் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அப்படி வெடித்து செதறுவான் தெரியுமா. அந்த சீன்லாம் மணிகண்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல், மிரட்டி தள்ளியிருக்கார் மனுஷன். இதில் வந்து வேறு மேபி மணிகண்டன் நடித்த எல்லா படமே, குட் நைட், அவரோட அந்த சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லவ்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சப்ஜெக்டாக இருந்தால் கூட பட் ஒவ்வொரு படத்துலையுமே வேறு மணிகண்டனை பார்க்குறது தான் மணிகண்டனுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பாஷையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறது வந்து மணிகண்டனுடைய ஒரு புதிய முயற்சி. திடீர்னு மெட்ராஸ் பாஷை, கோயம்புத்தூர் பாஷை, சென்னை பாஷைன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பார். அதெல்லாம் வந்து நடிப்பின் உச்சம்னே சொல்லலாம் மணிகண்டன். ஜென்ரலாக இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய இடத்துல அப்படி ஒரு தொய்வு ஏற்படுத்துகிறோம். எஸ்பெஷலி ஒரு நடுத்தர வர்க்கத்தோட பையனுடைய ஸ்டோரியை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி திரைக்கதையில் ஒரு தொய்வு ஏற்படும். அந்த தொய்வு ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க டைரக்டரும் ரைட்டரும். அது வந்து ஒவ்வொரு சீனையும் பளிச்சுன்னு தெரியுது. அதாவது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்குரிய பையன் படுற கஷ்டத்தை, அந்த கஷ்டத்தை அப்படியே கடத்தாமல் அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு திரைக்கதை அமைச்சு சொல்லியிருக்கிறதுங்கிறது பாராட்டுதலுக்கு உரியது. இதில் மணிகண்டனோட அம்மாவா மலையாள நடிகை கலா நடிச்சிருக்காங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கோவப்படுறது, ஆக்ரோஷமாக இருக்கிறதுங்கிறது பார்க்கவே, அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு டெரர் லுக் இருக்குது. இந்த பக்கம் சுந்தர்ராஜன் கேட்கவே வேணாம், நல்ல கோவை பாஷை பேசுகிறவர், கோவை தமிழ் பேசுகிறவர். மேபி அதனால தான் அவரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரோலை ரொம்ப நாள் கழித்து அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அவர் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. மணிகண்டனுக்கு அப்பாவா அவருக்கும் இவருக்கும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹீரோயின் எனக்கு என்ன ஹீரோயினை நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க கதையில். பட் ஒரு சின்ன இஷ்யூன்னு நான் பார்த்தது, ஒரு ரொம்ப பெரிய இதில் ஒன்று அப்படியே குறை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தரமான ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டியே ஆகணும். அந்த டப்பிங்கில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஹீரோயினுடைய டப்பிங் அங்கங்கே அடி வாங்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. அதர்வைஸ் இட்ஸ் ஓவரால் வெரி க்ளீன் அண்ட் நைஸ் மூவி. ஃபன் கேரண்டி. நீங்கள் ஃபேமிலியோடு போங்க. இந்த வீக் ஆக்சுவலி நல்ல வீக், எல்லா படமுமே ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மூவிஸ் இருக்குது. 3 மூவிஸ் இருக்குது. ஐ திங்க் 3 மூவியுமே பெஸ்ட் மூவிஸ். ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் ஃபன், ஹாவ் பிளாஸ்ட். ஒரு நேர்மையான, ஹானஸ்டான, சின்சியர் எஃபர்ட் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த படம் ஆக்சுவலி பொங்கலுக்கே வந்திருந்தால் இன்னும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும். பெட்டர் லேட் தென் எவர். ஸோ கண்டிப்பாக போங்க. ஃபன் கேரண்டி. இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் எல்லாமே நல்ல மூவிஸ் வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறிய படங்களாக இருந்தாலும் பெரிய வரவேற்பு. ரொம்ப என்ன தடி எதுங்க சினிமாவுக்கு போனால் ஜாலியாக இருந்துட்டு வரணும். அந்த ஜாலி இந்த மூவியில் இருக்குது. நான் இந்த வாரம் பார்த்த 2 படமும் எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஈவன் பாட்டில் ராதாவாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், அருமை. ஒரு சின்சியர் டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் மேபி இவருக்கும் இந்த 2 படமே முதல் படம் 2 டைரக்டர்ஸுமே மேபி அதனால தான் அந்த 100%ல் 200% எஃபர்ட் தெரியுது. இது மாதிரி ஒவ்வொரு படங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். போன வாரம்லாம் கேம் சேஞ்சர் பார்த்துட்டு தூங்கவே இல்லை. அப்படி நான் என்ன கொடும் பண்ணிடுச்சு கேம் சேஞ்சர். இந்த வீக் ரியலி இட்ஸ் வெரி குட் வீக். ஸோ கோ அண்ட் ஹாவ் பிளாஸ்ட் மக்களே. இட்ஸ் அ குட் மூவி. ஹைலி ரெக்கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.